என்ன வீடியோனாக்கா நம்ம கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். அதிகமாகலாம் எதுவும் நான் பொருள் வாங்கி வைக்கல. ஸோ இருக்கிற மாரி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு குப்பாடுற மரம், அதுதான் சீமாறு. இங்கே வந்துட்டு சீமாறுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர்லலாம் என்ன சொல்லுவாங்களோ தெரியல. ஸோ நம்ம வீட்டு லக்ஷ்மினா இது தான் சொல்லுவேன். சிங்க்கு, அப்புறம் பார்த்தா சோப்பு, பாத்திரம் கழுவுறது. இது குடிநீர் தண்ணி, பட் இது பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம். ஏன்னா வீட்டில் வந்துட்டு வீட்டுக்குள்ளே தண்ணி வசதி நாங்கள் எதுவுமே பண்ணல. கீழே வந்துட்டு குடம்லாம் இருக்குது குடிநீர் தண்ணி. ஏன்னா வாரத்தில் 2 நாள் 3 நாள் தான் விடுவோம். அதனால் குடத்தில் பிடிச்சி வச்சுக்கணும் நாங்கள். அப்புறம் இது சுவிட்ச் போர்டு இங்கே ஒன்று இருக்குது. இது வந்துட்டு மிக்சியெல்லாம் போடுறதுக்கு இது இங்கே சுவிட்ச் போர்டு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு, கேஸ் ஸ்டவ் இங்கே இருக்குது. ஆனால் அடுப்பு வந்துட்டு காலையே விடக்கூடாதுன்ட்டு அதுமாதிரி பால் ஏதாவது வச்சுருப்பேன். பால். ஸோ எண்ணெய்லாம் இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா காய் கட் பண்ணுற கட்டை, அப்புறம் இஞ்சி பூண்டு இடிக்கிறது, அப்புறம் விசில் இருக்குது. இது வந்துட்டு சப்பாத்தி தேய்க்கிறது. இது கருங்கல்லுன்னு சொல்லுவாங்க. அதில் செஞ்சது. ஸோ என் வீட்டுக்காரர் தெரிஞ்சு ஒருத்தர் கொடுத்து அனுப்பினார். அவருக்கு எடுத்துகிட்டு வந்து 1 மாதம் ஆச்சு. ஆனால் யூஸ் பண்ணவே இல்லை. அப்படியே தான் இருக்குது. ஸோ சாப்பாடு செஞ்சது அப்படியே தான் இருக்குது. மத்தியானம் சாப்பிடல நாங்கள். கீழே வந்துட்டு இது அரிசி ட்ரம்மு. இது தான் நான் அரிசி போட்டிருப்பேன். இது வந்துட்டு கடலை எண்ணெய், நம்ம குழம்பெல்லாம் தாளிப்போம்ல அந்த எண்ணெய். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியல இந்த வீடியோவில். இவ்வளோ தான் எண்ணெய் இருக்குது. அது தீர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் ஆட்டணும். இது வந்துட்டு தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே இங்கே தான் இருக்குது. கீழே வச்சுருக்கோம். ஸோ இந்த பக்கம் ஜன்னல் இருக்குது. அப்படியே பிறகு இது நான் தட்டு வந்துட்டு இப்போ நான் 3 பேர் இருக்கிறனாக்கா 3 தட்டு தான் வைப்பேன். எல்லாமே மேலே எடுத்து போட்டு இருப்பேன். ஏன்னா கழுவு சிரமமாக இருக்குமா, அதனால் 3 தட்டு தான் வச்சுருப்பேன். ஒரு 2 பிளேட்டு. இங்கே பாருங்க கம்மியாக தான் இருக்குது. இந்த ஒரு பருப்போட குக்கர், இது சாப்பாடு குக்கர், இது 2 தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வானல் இருக்குது. அப்புறம் அந்த அது ஒரு 2 போசி. அப்புறம் இது வந்துட்டு நான் மாவு அரைச்சினாக்கா ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைப்பேன். அதனால் கீழே வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு இதில் ஒரு 2 பாத்திரம் இருக்குது குட்டி குட்டி. ஏதாவது குழம்பு மீதி ஆச்சுனாக்கா இதில் எடுத்து வைப்பேன். அப்புறம் இது பருப்பு குழம்பு வச்சுனாக்கா இது யூஸ் ஆகுன்ட்டு எப்போயாவது வச்சுருப்பேன். இதெல்லாமே பால் காய் வைக்கிற போசி. இது நம்ம டீ வைக்கிறப்பேன் அது. ஸோ இது வந்துட்டு குட்டி குட்டி பவுலு. ஏதாவது பொரியல் செஞ்சுனாக்கா மீதி ஆச்சுன்னா போட்டு வைக்கிறதுக்கு. இது வந்துட்டு டம்ளரு, அப்புறம் தம்பி பால் பாட்டில் எல்லாமே இங்கே தான் வச்சுருப்பேன். டம்ளர் கூட நான் அதிகமாக வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா டீ குடிக்க ஒரு டம்ளர், 2 டம்ளரு, ஒரு அரிசி அளந்து போட்டுருமில்ல அது, அவ்வளோதான். அதிகமாக நான் எதுவும் வச்சுருக்க மாட்டேன். ஸோ கரண்டி போட நான் எதுவுமே வாங்கலை இன்னும். அதனால் இந்த போசில் தான் போட்டு வச்சுருக்கேன். வாங்கினதுக்கப்புறம் தான் மாற்றி வைக்கணும் எல்லாமே. கீழே வந்துட்டு இது மிக்சி ஜார் இதெல்லாம் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா என்னது தெரியல. இது சோம்பு கிடையாது. இது வந்துட்டு ஏதோ சொல்லுவாங்க, ஆனால் பேர் தெரியாது எனக்கு. இதில் வந்துட்டு ரவை போட்டு வச்சுருப்பேன் எப்பவுமே. இந்த டப்பாவில் ரவை எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா நான் எழுதி விட்டல, ஆனால் ஞாபகம் இருக்குது. அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு வாட்டி போட்டோன்னா இதில் என்ன இருக்குன்ட்டு. இது வந்துட்டு உளுந்து. இது சர்க்கரை டப்பா. இது பச்சை பயிறு போட்டு வச்சுருப்பேன். இது வந்துட்டு கோதுமை மாவு அரிசி இருக்கும். இதுவும் பருப்பு தான், சாம்பார் பருப்பு போட்டு வச்சுருப்பேன். ஸோ இந்த டப்பா வந்துட்டு தேங்காய் எண்ணெய். அப்புறமா இந்த கடைசி பெரிய டப்பா வந்துட்டு அரிசி மாவு அரைச்சி வச்சுருப்பேன். எப்பவுமே நான் அரிசி மாவில் ரொட்டியெல்லாம் செய்வேன். வீடியோவில் செய்ய முடியல. வீடியோ எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் செய்யலை ஒரு டைம் கூட. இது வந்துட்டு வரமிளகா போட்டு வைப்பேன் இந்த டப்பா. அப்புறம் இது தேங்காய் எண்ணெய் தான். இது மசாலா டப்பா, கடுகு, மஞ்சள் இதெல்லாம் இருக்கும்ல அது.
இது வந்துட்டு மிளகாய் பொடி, இது மாதிரி ஐட்டம் நம்ம பிரியாணிக்கெல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் போடுவேன். அதெல்லாம் வச்சுருப்பேன் இதில். இது என்னன்னாக்கா இது நாட்டு சர்க்கரை. இதில் ஒன்று நாட்டு சர்க்கரை, அப்புறம் இந்த கடையில் ஒன்று கறி மசாலா தூள் போன வாரத்தில் வாங்கிட்டு வந்த மட்டன் மசாலா, அது இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் புளி. ஸோ பெருங்காய டப்பா இங்கே இருக்குது, 2 வாங்கி வச்சேன் இந்த வாட்டி தான். இது கருப்பு எள்ளு, எப்போயாவது தேவைப்படுன்ட்டு வாங்கி வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஆலி விதை, எப்போயாவது நான் ஹேர் பேக் போடுவோம்ல, அது யூஸ் பண்ணுறதுக்காக தேவைன்ட்டு வச்சுருக்கேன். இது வந்துட்டு ரெட் சில்லி பவுட்ரு, தனியாக தான் வாங்கி வச்சுருப்பேன். இது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா அப்படி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அது தீர்ந்ததுக்கப்புறம் அரைக்கணும் மறுபடியும். இது வந்துட்டு தேன், ஒரிஜினல் தேன். என் வீட்டுக்கார் கூட வேலைக்கு ஒரு பையன் போதில் அவங்க எங்கேயா தேன் இது பண்ணாங்களோ அப்போ எடுத்து கொடுத்து அனுப்புனார். யாரும் சாப்பிடல, ஆனால் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இது வந்துட்டு மாவு சோடா. இது காலியாக இருக்குது, ஏதாவது போட்டு வைக்கணும். நம்மளோட சிம்பிள் ஹோம் டூர் இது தான், கிச்சன் டூர் இதுதான். உப்பு இதில் இருக்குது, இது கல் உப்பு, இது தூள் உப்பு. ஸோ இதில் வந்துட்டு வேர்க்கடலை சொல்லுவோம்ல அது இருக்குது. அப்புறம் இதில் வந்து கடலை, இது பொட்டுக்கடலை சொல்லுவாங்கள்ல அது. அப்புறமா மேலே இது இப்போ இந்த வாட்டி காலி ஆகிடுச்சு, எதுவுமே இல்லாதில். இதில் வந்துட்டு தம்பி இதுவே அவனுக்கு வாங்கி வச்சுட்டு தான். இதில் பொரி அப்புறம் முறுக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம், எல்லாமே அவனுக்கு சாப்பிட்றதுக்கு தான். இதில் பழம் இருக்குது, ஏன்னா நான் மேலே தான் வச்சுருப்பேன். அவன் கீழே வச்சு என்ன பண்ணுறானாக்கா எடுத்து அவன் தின்றது இல்லாமல் பாதி வேஸ்ட் பண்ணிடுறான். அதனால் மேலே வச்சுட்டு எப்போ தேவையோ எந்த டைம் கொடுக்கணுமோ அந்த டைம் கரெக்டாக பார்த்துட்டு அவனுக்கு சாப்பிட கொடுப்பேன். அப்புறம் இந்த டப்பாலையும் முறுக்கு இருக்கும். இது ஒரு ஹாட் பாக்ஸு, இது ஒரு பிளாஸ்டிக் டப்பா, எப்போயாவது யூஸ் பண்ணுறதுக்கு வேணும்ல அது. பார்த்திங்களா, இட்லி பாத்திரம், தோசை கல் எல்லாமே இங்கே தான் இருக்குது. சப்பாத்தி கல், சப்பாத்தி தேய்க்கிறது, அப்புறம் சப்பாத்தி மேலே 2 இருக்கும் இங்கே மேலே. அப்புறம் இந்த இதில் வந்துட்டு என்னென்னாக்கா பிளாஸ்டிக் டப்பா, அப்புறம் ஸ்டீல் டப்பா நான் யூஸ் பண்ணாததெல்லாம் இதில் இருக்குது. எப்போயாவது தேவைப்பட்டாக்கா எடுத்துக்குவேன். அப்புறம் இது ஒன்று, இது தெரியுமில்ல விசிறி, தேவைப்படும் குழந்தைங்களுக்கு கரண்ட் இல்லாதப்போ. மேலே இருக்கிறது எல்லாமே பாத்திரம், அதெல்லாமே வாஷ் பண்ணி வைக்கிறோம் ஒரு நாள். ஏன்னா எண்ணெய் படிஞ்சிருக்கு, எண்ணெய் பசியாக இருக்குது, எல்லாமே ஏறிக்கி ஒரு நாள் தான் இப்போ க்ளீன் பண்ணி வைக்கிறோம். அது அந்த சிலுவர் மாதிரி தெரியுதுல்ல, அது வந்துட்டு மெத்த மாதிரி தான், போட்டு படுத்தா நல்லா தான் இருக்கும். கீழே பாயெல்லாம் போட்டு படுக்கும்ல அதுமாரி, பட் நல்லாயிருக்கும். ஆனால் நான் யூஸ் பண்ணுறதுல மேலே இருக்குது இப்போதைக்கு. இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது. அப்புறம் இது வந்துட்டு ஒரு கிரைண்டரு, எங்கள் சின்ன மாமியார் கொடுத்தது. அவங்களுக்கு யாரோ கொடுத்தாங்களோ, அவங்க யூஸ் பண்ணாதனால எங்களுக்கு கொடுத்தாங்க. இது நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ணல, நான் தான் அப்படியே வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சுவிட்ச் போர்டு இருக்குது. ஆனால் பொருள் வீட்டில் எதுவுமே இல்லை, எல்லாமே வாங்கணும். நான் உள்ளே தான் பேஸ்ட்டு இதெல்லாம் வச்சுருக்கோம், ஏன்னா வெளியே நாங்கள் எந்த வசதியுமே பண்ணல, அதனால் உள்ளவே இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டியூப் லைட், அப்புறம் அங்கே ஒரு லைட் இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட சிம்பிள். கலர் லைட் இருக்குது, லைட் பார்த்திங்கன்னா அந்த கலர் இருக்குது. இதுதான் சாரி, அவ்வளோதான் சிம்பிளாக. இதுதான் கிச்சன் டூர் நம்மளுக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட அன்பு அது ரொம்ப அவசியம். ப்ளீஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள்.